பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு போச்சுன்னா மறுபடியும் அந்த கேப்பை நீங்கள் ஃபில்அப் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்குது நடுவில். ஆமாம், பின்வாங்கி போகிற டைமில் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறான், உற்சாகமாக வர்றான். இந்த மாதிரி போய் அந்நிய போதனைங்க எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு வருது. இது குருக்கலிக்கா முந்திரிக்கா சபையாக சுற்றிவான். அவன் இதை சொன்னான், அவன் அதை சொன்னான், அவன் இது சொன்னான், இதை சொன்னான். தீர்க்க தரிசனால டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறான். தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கும். இதான் பிராண்ட் இருக்கு இல்லையா? இல்லை, என்ன ஆண்டவர் ஊழியத்தில் என்ன பிராண்டு? நான் பரிசுத்தம் சொல்கிறேன், பின்னணி சொல்கிறேன், சாட்சி சொல்கிறேன், இதெல்லாம் எதுவுமே இல்லை. தீர்க்கதரிசனம் சொன்னான், அவனுக்கு அனுகூலமான தீர்க்கதரிசனம் சொன்னான், அவனுக்கு அது அவனே எடுத்து விட்டான், அது நிறைவேறல. இப்போ இவன் என்ன செய்கிறான்? கர்த்தர் மேலே கோபப்பட்டு அவன் போயிடுறான். அவனே நொந்து விழுற ஸ்டேஜில் இருக்கான். அவனுக்கு இப்போ விட்டு வந்த பழைய எகிப்துலேருந்து ஒரு வரன் வருது. அது ஒரு எசபேல் குடும்பம். நமக்கு பார்வைக்கு எசபேல் குடும்பம். அது வசதியான ஒரு வீடு வரன் வருது. உடனே டக்குன்னு அது இந்த காரியம் கட்டலாம் நடந்தது.